Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பவர் சப்ளை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம PC பில்ட் பண்ணும்போது நம்ம PC பில்டுக்கு எவ்வளவு வாட் பவர் சப்ளை சூஸ் பண்றது, அப்புறமா பவர் சப்ளை பத்தின ஒரு பேசிக்கான கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் அந்த 18+ ரேட்டிங்னா என்ன, இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். சோ நம்ம PC பில்ட் பண்ணும்போது நம்ம மதர் போர்டு சூஸ் பண்ணுவோம். ATX மதர் போர்டு, ITX இந்த மாதிரி தான். பவர் சப்ளைலயுமே ரெண்டு ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கு காமனா. ஒன்னு ATX, இன்னொன்னு FXX. இந்த ATX சைஸ் பவர் சப்ளை தான் நம்ம காமனா எல்லா PC பில்ட்லயுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஒரு 90% ஆஃப் எல்லா PC பில்ட்லயுமே. SFSங்கிறது சின்ன மினி பில்ட் மாதிரி, அது ITX போர்டு வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி மினி பில்டுக்கு எல்லாமே SFX யூஸ் பண்ணுவோம். அப்புறமா பவர் சப்ளையோட கேபிள்ஸை வச்சு பவர் சப்ளையை 3 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு நான் மாடுலர், இன்னொன்னு செமி மாடுலர், இன்னொன்னு ஃபுல்லி மாடுலர். மூணுக்குமே இந்த கேபிள்ஸ் தான் டிஃபரெண்ட். ஆக்சுவலா நான் மாடுலர்ல ஃபுல்லா எல்லா கேபிள்ஸுமே அட்டாச்சா இருக்கும் பவர் சப்ளைல. செமி மாடுலர்ல மதர் போர்டுக்கு போகிற அந்த கேபிள் மட்டும் அட்டாச்சாக இருக்குது. மதர் போர்டு பார்த்து கொடுக்கலாம் 24 பின். மற்றது எல்லாமே நம்ம விருப்பப்படி அட்டாச் பண்ணலாம். மற்ற எல்லாமே அட்டாச்சில் இருக்கும், நம்ம தான் அட்டாச் பண்ணணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஃபுல்லி மாடுலர்னா எந்த கேபிளுமே அட்டாச்சில் இருக்காது, பவர் சப்ளை பாக்ஸ் தான் வரும். அது கூட கேபிள்ஸை செப்பரேட்டாக கொடுப்பாங்க, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேபிள்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நான் மாடல் பவர் சப்ளைக்கும் ஃபுல்லி மாடல் பவர் சப்ளைக்குமே ஒரு 1000 rupees கிட்ட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஃபுல்லி மாடல் பவர் சப்ளை வச்சு நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம ஹார்ட் டிஸ்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் நம்ம சேட்டா கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண தேவையில்லை. அதாவது நம்ம அட்டாச் பண்ணி நம்ம PC பில்டுக்குள்ளேயே வைக்கணும் தேவையில்லை, நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இதுவே நான் மாடலர்னா நம்மளால் எந்த கேபிள்ஸுமே அட்டாச் பண்ண முடியாது. இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய டீல் கிடையாது. ஏன்னா இப்போ வர எல்லா கேபினெட்லையுமே PSU ஸ்லவுடு கொடுத்துருப்பாங்க. அதாவது PSUக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுக்குள்ளே நமக்கு தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாம் சுற்றி அதுக்குள்ளே போட்டிருக்கலாம், வெளியே தெரியாது. இந்த PSU ஸ்லவுடு இல்லாத கேபினெட்லன்னா அந்த கேபிள்ஸ்லாம் கேபிள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் மாடுலர் பவர் சப்ளை யூஸ் ஆகும். இதுக்காக எல்லாருமே மாடுலர் தான் வாங்கணும்னு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. ஏன்னா ரெண்டு பவர் சப்ளையுமே சேமாக தான் ஒர்க் ஆகும். இந்த கேபிள்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம், மற்றபடி எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. இந்த PSU ஸ்லவுடு நம்ம கேபினெட்ல இருந்துச்சுன்னா உள்ளே கேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு PSU யூஸ் பண்ணுறீங்க, அதாவது செமி மாடுலர் இல்லைனா ஃபுல்லி மாடுலர், இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ்டென்ஷன் கேபிள், அதாவது RGB கேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மதர் போர்டில் இருந்து PSU கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள்ஸை எப்போவுமே PSUயோட, அதாவது பவர் சப்ளையோட எண்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ணணும். எப்போவுமே PSUவில் நம்ம PSU கூட என்ன கேபிள் வருதோ அதை மட்டும் தான் அட்டாச் பண்ணணும். இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பவர் சப்ளை இல்லைனா காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே எக்ஸ்டென்ஷன் கேபிளை மதர் போர்டில் தான் பிளாக் பண்ணணும், நம்மளோட PSUவில் பிளாக் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம PSU கூட அந்த பிராண்ட் என்ன கேபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இன்னொரு பிராண்டோடதோ இன்னொரு மாடலோட பவர் சப்ளையோட கேபிள்ஸை யூஸ் பண்ணால் பவர் சப்ளை கண்டிப்பாக ஷார்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பவர் சப்ளையோட இந்த 18+ ரேட்டிங், இந்த 18+ ரேட்டிங் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த 18+ ரேட்டிங்னா நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காருக்கு சேஃப்டி ரேட்டிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 5 ஸ்டார் 3 ஸ்டார் அந்த மாதிரி தான். இந்த பவர் சப்ளையுமே அந்த மேனுஃபேக்சரர்ஸ் இந்த 18+ சர்டிஃபிகேட்டுக்காக அனுப்புவாங்க. அங்கேருந்து அவங்க செக் பண்ணி இதுக்கான ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த ரேட்டிங் ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஆக்சுவலாக கிடையாது. இந்த ரேட்டிங் என்ன, இந்த ரேட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 20%, 50%, 100%. இந்த 3%லையுமே இந்த பவர் சப்ளை எவ்வளோ எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் 18+ ப்ரோசனுக்கும் டைட்டானியம் பவர் சப்ளைக்குமே 20% லோரில் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள், ஜஸ்ட் 10% தான். ஸோ இந்த 10% பவர் எஃபிஷியன்சிக்காக நாம் ஆல்மோஸ்ட் 6000லேருந்து 8000 வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். அதை கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துலேன்னு நான் சொல்வேன். அந்த 8000 6000 ருபீஸில் நம்ம இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் ஆகலாம், இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். ஆக்சுவலாக i3 12th Gen PC பில்ட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் டைட்டானியம் சூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதுவே நீங்கள் அந்த இடத்துல ப்ரோசன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 6000 ருபீஸ் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் i5 12th Genக்கு அப்கிரேட் ஆகலாம், i3லேருந்து i5க்கே அப்கிரேட் ஆகலாம். இதே நீங்கள் ஒரு PC பில்ட் பண்ணுறீங்கன்னா RTX 3060 Ti யூஸ் பண்ணுறீங்கன்னா RTX 3070க்கு அப்கிரேட் ஆகலாம். ஸோ இந்த 10% எஃபிஷியன்ஸில் நமக்கு பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே வரப்போகிறதில்லை. ஸோ அப்போ ரேட்டிங் இந்த இதுக்கு தான் ரேட்டிங் யூஸ் இல்லையான்னு கேட்டால் இந்த ரேட்டிங் எல்லாம் அவ்வளோக்கு யூஸ் இல்லை. அப்போ நல்ல பவர் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்ல பவர் சப்ளை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக அதில் யூஸ் பண்ணிக்க கெப்பாசிட்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லா பவர் சப்ளையுமே மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜாப்பனீஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஏன் ஜாப்பனீஸ் பெஸ்ட்டுன்னு, ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸோட கெப்பாசிட்டர் சைனால இருக்க ஒரு பிராண்டோட கெப்பாசிட்டர் எடுத்தோம்னா ஜாப்பனீஸோட கெப்பாசிட்டர் இன்னும் ரொம்ப நாளைக்கு, அதாவது லைஃப் இன்னும் ரொம்ப கொடுக்கும். அதனால தான் எல்லாருமே மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதில் அவங்க கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பவர் சப்ளை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்னெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னா, காமனாக நம்ம ஒரு நல்ல பவர் சப்ளையில்
ஓவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன், லோவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் பாருங்க, அதே வேளையில் அதோட குவாலிட்டியும் பாருங்க. நம்மளால பவர் சப்ளை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க முடியாது. நம்ம புதுசாக வாங்கும்போது அது நம்மளோட வாரண்டியை அவாய்ட் பண்ணணும். ஸோ எப்படி தான் அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுனா ரிவ்யூஸ் பாருங்க. நிறைய பேர் அந்த பவர் சப்ளைக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஓப்பன் பண்ணி கூட பார்ப்பாங்க. அந்த டைம்ல அவங்க சொல்றதை பாருங்க, அந்த கெப்பாசிட்டர்ஸை வாட்ச் பாருங்க, அது எவ்வளோ குவாலிட்டியானதுன்னு. அப்புறமா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸை பாருங்க. இந்த ரெண்டு விஷயமே பார்த்தா போதும் நம்மளால ஒரு நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு சீப்பான பவர் சப்ளை போனோம்னா அதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது. அதாவது ஓவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்காது, ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் இருக்காது. இப்போ சடனாக ஏதாவது அண்டர் வால்டேஜ் இல்லைன்னா ஓவர் வால்டேஜ் ஆச்சுன்னா அந்த பவர் சப்ளையால் எதுவும் பண்ண முடியாது. அதில் வர பவர் அப்படியே பாஸ் பண்ணும். இதனால நம்மளோட பிசி காம்பனன்ட்ஸ் தான் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது நல்ல காம்பனன்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப லைஃப் இருக்கும். நம்மளால இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அந்த பவர் சப்ளையை யூஸ் பண்ண முடியும். ஸோ பவர் சப்ளை வாங்கும்போது இந்த ரெண்டு விஷயமும் பார்த்து வாங்க. அதுதான் உங்களோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும், லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த 18+ ரேட்டிங் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ண வேண்டியது நல்ல குவாலிட்டி பவர் சப்ளை, நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்கு பவர் சப்ளை. இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணவே தவிர இந்த 18+ ரேட்டிங் எல்லாம் பார்க்க தேவையே கிடையாது. அதை இக்னோர் பண்ணுங்கள். அது நம்மளோட காசை தான் வேஸ்ட் பண்ணும். சில மேனுஃபேக்சர்ஸ் கோல்டு ரேட்டிங் இல்லைனா பிளாட்டினம் ரேட்டிங்கில் தான் நல்ல கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அதை சூஸ் பண்ணுறோம். மற்றபடி நிறைய பிராண்டில் எக்ஸாம்பிள் EVGA, NCSS எல்லாம் ப்ளோஸ் அண்ட் பவர் சப்ளைலையுமே நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிசி பில்டுக்கு எவ்வளோ வாட் பவர் சப்ளை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பிசி பார்ட் பிக்கர் இந்த வெப்சைட்டில் போங்க. இது இந்தியன் வெப்சைட் கிடையாது, US டாலர் தான் வரும். சும்மா நமக்கு என்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பிசி பில்டு சூஸ் பண்ண போகிறோமோ அதை எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பேசிக்காக இங்கே ஒரு பிசி பில்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு i3 12th Gen AMDயோட 6600 GPU வச்சு. நம்ம யூஸ்வலாக ஒரு பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணுறவங்க எதை சூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்கேன். கூலர் மாஸ்டரோட ஒரு நார்மலான ஏர் கூலர், H610 மதர் போர்டு, A-Datoட D30 RAM, இதுதான் நம்ம யூஸ்வலாக ஒரு பட்ஜெட் பில்டில் சூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்கேன். A-Datoட ஷார்ட் ஃபிக்ஸ். செகண்டரி ஸ்டோரேஜாக 2TB ஹார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், WD ப்ளூவோடது. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 6600 தான் பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு. XPG டிஃபெண்டர் கேபினட் தான் யூஸ்வலாக என்னோட பட்ஜெட் பில்ட் எல்லாத்துலேயுமே இதான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைட் டாப் கார்னரில் எஸ்டிமேட் பவர் சப்ளை ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம செட் பண்ணியிருக்க பிசி பில்டுக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு பவர் தேவைப்படுது, அதாவது 305 வாட். அதனால நம்ம இங்கே 350 வாட் பவர் சப்ளை சூஸ் பண்ணலாம் கரெக்டாக இருக்காது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே செட் பண்ண பிசி பில்டுக்கு 305 வாட் தேவைப்படும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிசியில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே 305 வாட் இன்டு போடுங்க, இன்டு 1.5. இப்போ அதை ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமமாக 450 வாட் தேவைப்படுது, அதாவது 457. இங்கே இந்த பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மினிமம் ரெக்யர்மெண்ட் தான் 450 வாட்டாவது இருக்கணும் இந்த பிசியை ரன் பண்ணுறதுக்கு. ஆனால் ரெக்கமெண்டட் என்னென்னா 550 வாட். நம்ம இதை வரதுலேருந்து ஒரு 100 வாட் எக்ஸ்ட்ரா 550 வாட் சூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாகவே நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன்னா 650 வாட்டாவது போவேன். ஏன்னா ஃபியூச்சரில் நான் ஏதாவது அப்டேட் பண்ணணும் இல்லையா, இப்போ ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்லேருந்து 6700க்கு போகிறேன்னா கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை தேவைப்படும். இல்லை நான் ஒரு AIO இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் பவர் சப்ளை தேவைப்படும். அதனால் நான் எப்போவுமே ஒரு 150 இல்லைனா 200 வாட் எக்ஸ்ட்ரா தான் போவேன். நீங்களாக இருந்தால் மினிமமாக இருந்தால் ஒரு 550 வாட்டாவது சூஸ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே சொல்கிறேன். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் பாருங்க. நம்ம பிசி பார்ட் பிக்கரில் போய் நம்மளோட காம்பனன்ட்ஸ் பார்ட் எல்லாமே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைட் டாப்பில் எஸ்டிமேட் வாட்டேஜ் காமிக்குது பாருங்கள், 305 வாட். ஸோ அந்த 305 வாட் மல்டிப்ளை பண்ணி 1.5 போடணும். அதுக்கு ஈக்குவலாக நமக்கு கிடைச்சது தான் 457. அப்படின்னா இந்த பிசி பில்டுக்கு மினிமமாக 450 வாட்டாவது தேவைப்படுது. அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்லேருந்து ஒரு 100 வாட் எக்ஸ்ட்ரா போடணும், அதாவது 550 வாட். அதுதான் ஈக்குவலாக இருக்கும். இதுவே நான் ஃபியூச்சர் ப்ரூஃபாக பில்ட் பண்ணணும், ஃபியூச்சரில் இன்னும் அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 100 வாட் 200 வாட் எக்ஸ்ட்ரா போகலாம். இந்த பிரச்சனை. இந்த கால்குலேஷன் எல்லாமே மிட் ரேஞ்ச் பிசிக்கு மட்டும்தான், ஹை அண்ட் பிசி கிடையாது. ஆனால் இப்போ வர ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ரொம்பவே பவர் ஹங்கிரி, ரொம்பவே பவர் சப்ளை யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக 3070 Ti, 3080, 3090 அதுக்கு மேலே போகிறீங்கன்னா மினிமமாக நீங்கள் 1000 வாட் பவர் சப்ளையாவது சூஸ் பண்ணணும். ப்ரைஸிங்கே 10,000லேருந்து 11,000 இருக்கும் மினிமமாக. அந்த அளவு பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக அந்த பவர் சப்ளையுமே வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் ஈஸியாக பவர் சப்ளையோட வாட் கால்குலேஷனை பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.